ஆண்டவருடைய நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திலே நாம் புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட பிரவேசிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் கொடுக்குறார் தெரியுமா? எரேமியா 31:9, ஜெரிமாயா chapter 31 verse 9, அதில் சொல்லப்பட்டிருக்கு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான் என்று மிக அழகாய் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதை அடிப்படையாக வைத்து இந்த மாதம் கர்த்தர் நம்மை வழிநடத்தும் மாதம். The Lord will guide us and lead us every day. நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்த போகிறாரு. நிச்சயமாக நம்மை அவர் நடத்துவார். ஸோ கர்த்தர் நம்மை நடத்தும் மாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். The month of God's guidance. ஆண்டவருக்கு மகிமை. நமது ஆண்டவர் நம்மை முன் சென்று வழிநடத்தும் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை நேரான பாதையில் நல்ல மேய்ப்பனாக வழி நடத்துகின்றார். நாம் செல்ல வேண்டிய பாதை எதுவோ அதனை நமக்கு காட்டுவார், காட்டி நம்மை வழி நடத்துகிறார். நம்ம அப்பா எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு முன்னால் ஏன் போகிறார்னா, நாம் பத்திரமா வரணுங்கிறதுக்காக ஆண்டவர் முன்னால் போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். How God will guide us, that we are going to see now. முதல்ல ஆண்டவர் நம்மை சுமந்து வழி நடத்துவார். உபாகமம் 32:11 பார்க்கிறோம். டியூட்ரானமி 32:11, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை என்று மிக அழகாய் சொல்கிறார். ஆகையினால நம்மை சுமந்து வழி நடத்துகிற அப்பா. உங்கள் வாழ்க்கையில் ஏன் கலங்குறீங்க? உங்களை சுமந்து வழி நடத்துவார் அப்பா. நம்ம அப்பா அவ்வளோ நல்லவர், உங்களை சுமந்து வழி நடத்துவார். 2வதாக அவருடைய பலத்தினால் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஸ், யாத்திராகமம் 15:13 பார்க்குறோம். மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறாரு. எஸ், ஜாஷுவா மோசஸ் பிரேஸ் அன்டு காட். ஆண்டவரோட மோசே சொல்லுகிறார். யாத்திராகமம் 15:13 பார்க்குறோம். எக்ஸோடஸ் 15:13, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் பலத்தினால் வழி நடத்துகிறார். முதல்ல நம்மை சுமந்து வழி நடத்துகிறார். 2வதாக பலத்தினால் வழி நடத்துகிறார். 3வதாக கைவிடாமல் வழி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நெகேமியா 9:19 பார்க்கிறோம். நெகேமியா chapter 9 verse 19, அதில் எழுதப்பட்டிருக்கு, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை என்று அழகாய் சொல்லுகிறார். அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆக கைவிடாமல் நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலே அது செய்வாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்துவார். எவ்ரி டே த லார்ட் வில் கைட் அஸ். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 78:53 நம்ம பார்க்குறோம். பாருங்கள், முதல்ல நம்மை சுமந்து வழி நடத்துவார், அப்புறம் பலத்தினால் வழி நடத்துவார், அப்புறம் கைவிடாமல் வழி நடத்துவார். இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பத்திரமாய் வழி நடத்துவார். பை கீப்பிங் சேஃப் த லார்ட் வில் கைட் அஸ். நம்மை பத்திரமாய் நடத்துவார். சங்கீதம் 78:53 சொல்லுது. சாம் 78:53, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் என்ன செய்தது? மூடி போட்டது. எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வரும்போது கர்த்தர் செங்கடலை வச்சிருந்தார். அந்த செங்கடலின் வழியாக அவர்களை நடத்துகின்றார். பாருங்க,
நம்முடைய கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அவர்களை குறுக்கான உண்மை, ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, இன்னும் குறுக்கு பாதையில் வந்திருக்கலாமே அப்படின்னு குறுக்கான வழியில் ஷார்ட்கட்டில் அவர்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் அப்படி நடத்தி இருந்தால் எகிப்தின் சேனைகளால் இவர்கள் பிடிபட்டு போயிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ எகிப்தின் சேனைகளெல்லாம் செங்கடலிலே கர்த்தர் என்ன செய்து போட்டார்? அமிழ்ந்து போகும்படி செய்தார். ஆண்டவர் கஷ்டம் பாருங்கள். ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவப்பிள்ளையில் சத்துருக்கள் உங்களை துரத்தி விட்டு வருகிறார்களா, துரத்தி கொண்டு வருகிறார்களா, கர்த்தர் வழி நடத்துவார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேரான வழியிலே நடத்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. நம்முடைய அப்பா நமக்கு என்றென்றும் துணையாக இருப்பார். அப்புறம் பாருங்கள், சகல சத்தியத்திற்குள்ளும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று யோவான் 16:13 சொல்கிறது. John 16:13 says that the Lord will guide us with all truth. By guiding to all truth, it's the topic of that point. சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்த பாருங்கள். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அப்புறம் நீதியின் பாதைகளில் நடத்துவார். ஆமாம், சங்கீதம் 23:3 அதான் சொல்லுது. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை என்ன செய்கிறார்? நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று எழுதப்பட்ட நடத்துகிற கர்த்தர், வழி நடத்துகிற ஆண்டவர். எப்படியெல்லாம் நடத்துகிறார் நம்ம பார்த்துட்ருக்கோம். சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அது மாத்திரம் நீதியின் பாதைகளில் அவர் என்ன செய்வார்? வழி நடத்துவார். The Lord, how he leads us, he leads me in the paths of righteousness for his name's sake என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். அப்புறம் பாருங்கள், கடைசியாக நம்ம பார்க்குறோம், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 சொல்கிறது. Psalm 48:14 says, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எஸ், our God forever and ever, he will be our guide even to death என்று எழுதப்படும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாக்கம், நிச்சயமாக மரணம் பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆம், கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். கடைசியாக முடிவுரை, ஆஸ் த கன்க்ளூஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 வாசிக்கிறேன். 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, அப்படியானா சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்முடைய ஆண்டவர் நடத்துவார். நிச்சயமாக கண்ணீர் யாவையும் துடைச்சு நடத்துவார். கவலைப்படாதீங்க. our God is great. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். பயப்படாதீங்க. எல்லா திகிலும் உங்களை சேருவதில்லை, எந்த பயமும் உங்களை மேற்கொள்வதில்லை. நீங்கள் தைரியமாக முன்னேறி செல்வீர்கள். நல்ல தகப்பனே, எங்கள் மக்களை ஆசீர்வதியும் உம்முடைய பிரசன்னத்தால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பித்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் வழிநடத்துவீர் என்பதை சொன்னீர், அதை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எங்கள் முகவரி: தரிசன தேவசபை ஜெப வீடு, 7D வைத் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441108009. மேலும் விவரங்களுக்கு 9662905587 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 7D White Street, Chettipalayam Road, Pothanur, Coimbatore 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 96290555872. உங்கள் ஜெபத் தேவைகளை
info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.